வணக்கம். இந்தியன் சாலிடேட்டரி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வழங்கும் PHP MVC ஃப்ரேம்ஒர்க்ஸ். இந்த சீரீஸ் ஆஃப் டுட்டோரியலில் வந்து நம்ம லாராவெல் MVC ஃப்ரேம்ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டுட்டோரியலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். செகண்ட் டுட்டோரியலில் எப்படி ஒரு கண்ட்ரோலரும் வியூ எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு கண்ட்ரோலருக்கு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பிளேட் டெம்ப்ளேட்டிங் இன்ஜினியரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிளேட் டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் வந்து லாராவெல் கூட ஷிப் ஆகி வர ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட்டிங் இன்ஜின். ஸோ எதுக்காக ஒரு டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் போகிறோன்ற கான்செப்டில் நம்ம ஏற்கனவே ஸ்மார்ட்டி பற்றி பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுடைய MySQL இன்ஜெக்ஷன்லாம் வந்து டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவாய்ட் பண்ணும். செகண்ட் வந்து உங்களுக்கு இந்த டெம்பரரி ஸ்டோரேஜ் பற்றின அதுக்குன்னு தனியாக நீங்கள் எதுவும் கிளாஸில் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் பை டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாக அந்த டெம்ப்ளேட்டிங் இன்ஜினில் வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போது எப்படி நம்ம ஒரு டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டது PHP echo $data, அதுக்கடுத்தது data 2 இப்படி கொடுத்துருந்தோம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய பழைய இது. ஸோ இப்போ என்னுடைய அவுட்புட் பார்த்துக்கலாம். இதுக்கும் உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்கு. ரைட், இது என்னுடைய அவுட்புட் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றும் பண்ணது, இந்த ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் நேமை வியூவில் இருக்கிற ஃபைல் நேமை பிளேடுன்னு மாற்றிக்கிறேன். blade.php அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், பிளேடோட ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல வந்து PHP வரக்கூடாது, ஏன்னா இப்போ நம்ம பிளேடு யூஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே வந்து டபுள் ஃப்ளவர் ப்ராக்கெட் போடணும். டபுள் ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டு ஜஸ்ட் இந்த டேட்டாவை இங்கே தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துடும். இப்போ பாருங்கள், இப்போயும் அந்த அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ பிளேடு போடல அப்படின்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து ஒர்க் ஆகாது. வெறும் டேட்டா 2 தான் வரும். ஸோ இப்போ எப்படி பிளேடில் ஒர்க் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ரீநேம் டாட் பிளேட் கொடுத்தீங்கன்னா பிளேட், சரிங்களா, கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து PHP இதுவாக எடுத்துக்கும். ஸோ த ஹோம் வியூ இது வந்து data 1, இது data 2. எங்கேருந்து அனுப்புகிறோம் அப்படின்னா ஹோம் கண்ட்ரோலர் வந்து இந்த 2 டேட்டாவையும் நாம் அனுப்பிச்சி கொடுக்குறோம். ரைட். ஸோ இதில் வந்து நாம் ஏற்கனவே ஸ்மார்ட்டில் இருக்க மாதிரி நம்ம இதில் லேஅவுட்ஸும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நாம் வந்து ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணலாம். ஓப்பன் நியூ டைரக்டரி கொடுத்துக்கலாம். வியூஸில் போயிட்டு லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணலாம். ரீநேம் லேஅவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி. ஸோ லேஅவுட்ஸுன்றது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த CSS ஃபைலு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டாக ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்கு அதுக்கு பேர் லேஅவுட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து layout.php. சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், HTML கீழே வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் பாடி. ரைட். சரி, இதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல் இங்கே இது பண்ணுறதுக்காக நாம் என்ன சொல்கிறோம், @extend. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த சீட் ஷீட் இருக்கு இல்லையா, இதிலேருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட் எப்பயுமே. எக்ஸ்டென்ஸ் layout.name. ஸோ நமக்கு வந்து லேஅவுட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் layouts.name வந்து என்னது, லேஅவுட்னே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போதைக்கு அது லேஅவுட்னே இருக்கட்டும். லேஅவுட், சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இதாக இருக்குது செக்ஷன். இதை வந்து நீங்கள்
போடணும். ரைட். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு செக்ஷன், இது வந்து பாடி செக்ஷன் போட்டுக்கலாம். அட் செக்ஷன் பாடி, அதுக்கடுத்து ஸ்டாப், அட் ஸ்டாப். அதே போல் இதில் வந்து அட் yield yield பாடி. ரைட். ஸோ அது இருக்குது பாருங்கள், yield. இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் இந்த செக்ஷன்லேயும் வரணும். சரிங்களா? ஸோ இப்போ லே அவுட்டில் ஒரு பாடி செக்ஷன் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை வந்து பண்ணுறோம். இது வந்து லேஅவுட் டாட் பிளேட் டாட் பிஹெச்பி வரணும். சரி, பார்க்கலாம். அட் yield பாடின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இங்கே என்ன டேட்டா வரணுமோ, அந்த அட் yield இருக்கு இல்லையா, இங்கே என்ன டேட்டா வரணுமோ அதே செக்ஷனை இங்கே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ போட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக அது லேஅவுட் டாட் இது வரணும், பிளேட் டாட் பிஹெச்பின்னு வரணும். ஸோ இப்போ இதனுடைய நேம் வந்து நம்ம மாற்றலாம். அது நேம் லேஅவுட் டாட் பிளேட் டாட் பிஹெச்பி கொடுத்தீங்கன்னா ரைட், உங்களுக்கு இந்த செக்ஷன் கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரே ஃபைல். நார்மலாக நீங்கள் பிஹெச்பி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹெடர் ஃபோட்டோலாம் தனித்தனியாக நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அது மாதிரி ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் லைக் இதை அப்படியே போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஹெட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் உங்களுடைய டேட்டாஸ்லாம் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்குறீங்க. டைட்டில் கொடுத்துட்டு இது வந்து இதை வந்து பேஜ் டைட்டில் அப்படின்னா $டைட்டில். சரிங்களா? ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் கண்ட்ரோலர்லேருந்து நான் பேஜ் டைட்டில்னு ஒன்று அனுப்பிச்சி கொடுக்குறேன். PGTITLE வந்து ஹோம். இப்போ டேட்டா 2 எடுத்ததுனால இதில் டேட்டா 2 வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா $டைட்டில். பேஜ் டைட்டில் கொடுத்துருக்கேன். ரைட். TITLE டபுள் இது போடணும், டபுள் பிரேஸ் போடணும். ஓகே. ரைட். சிங்கிள் பிரேஸ் வந்து இதுக்கு ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட் இன்ஜினுக்கு, பிளேடுக்கு வந்து டபுள் பிரேஸ் கொடுக்கணும். டபுள் பிரேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் டைட்டில் இங்கே வந்துடும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து நம்ம ஹோம் கண்ட்ரோலர்லேருந்து அனுப்புகிற மாதிரி பார்த்துப்போம். ஸோ இந்த கண்ட்ரோலர்லேருந்து உங்களுக்கு டேட்டாஸ் போய்கிட்டு இருக்கும். ரைட். அடுத்தது வந்து நம்ம ஒரு லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த காணொலி பற்றி உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அது icdonline@gmail.com அந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பிச்சி வைங்க. தேங்க்ஸ்.